கடைக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும், என்ன பொருள் வாங்க போகிறோம், அதுக்கான விலை என்ன, அதுக்கான கிலோகிராம்ஸ் என்னன்றது தெரியணும். பொதுவாக சந்தைக்கு போகும்போது எம்ஆர்பி தெரியாது. ஸோ ரேட் என்னன்னு கேட்டு தான் நம்ம வாங்குவோம். மேக்ஸிமம் இங்கே வந்து பார்கெயின் பண்ணி நம்ம எதுவும் வாங்க முடியாது. ஸோ லாங்குவேஜ் தெரியாது ஒரே காரணத்துக்காக நான் கேட்ட பொருளுக்கு அவர் ஒரு ரேட் சொல்லி நான் அதை வாங்கிட்டேன். எனக்கு அப்புறம் வந்தவங்க அதே பொருளுக்கு அவர் கம்மியான விலையை சொல்லி வாங்கும்போது, நீங்கள் ஏன் எனக்கு ஒரு ரேட் அவங்களுக்கு ஒரு ரேட் சொல்கிறீங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். ஆனால் அவருக்கு தெரியல எனக்கு வந்து ஹிந்தி தெரியும் அப்படிங்கிறது. ஸோ அந்த இடத்துல நான் ஆர்கியூ பண்ணும்போது அவர் அக்செப்ட் பண்ணவே இல்லை. அவங்க ஒய்ஃபும் எடுத்து சொல்கிறாங்க, பட் அவருக்கு வந்து அதை ஏற்றுக்கவே இல்லை. சரி 20 ரூபா தானே அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஆனால் அந்த ஒரு வாரம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகவே இருந்தது. தெரிஞ்சே இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்ட்டு. சந்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன வாங்க போகிறோம், அதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும், தெலுங்கில் என்ன சொல்லணும், எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போவேன். இவ்வளோ தெரிஞ்சிருந்தும் என்னை அவங்க ஏமாத்துனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பக்கத்துலேயே பெரிய பெரிய ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போய் ஏசிக்குள்ளே நின்றுட்டு வேணுன்ற காய்கறியை அளவு பார்த்து வாங்கிட்டு வரலாம். பட் இந்த மாதிரி டைரெக்டாக ஒருத்தவங்க கிட்ட வாங்கலாம் அப்படின்னு நினச்சி நம்ம போகும்போது நம்மளை ஏமாத்துறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது.